ஹாய் வெல்கம் டு சேனல். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது கருப்பா இருந்துட்டு இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு ஃபேரா வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பாத் பவுடர் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்க்கும் என்னோட ஹோல் பாடிக்கும் 4.5 years யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு அது எக்ஸலண்டா ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு ஃபேரா சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட்ஸ் கொடுத்தனால நானே இந்த பாத் பவுடர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸாவே மாறிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்கா ரிசல்ட்ஸ் தெரியுது. 2 days தான் ஆச்சு, 1 day தான் ஆச்சு, ஒரு 2 weeks தான் ஆச்சு, எங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. பிக்மெண்டேஷன்லாம் குறைஞ்சிருக்கு, டேன் ரிமூவ் ஆயிருக்கு, ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நாங்க ஒயிட்டா சேஞ்ச் ஆயிருக்கிறத ஃபீல் பண்றோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் அவங்க ஷேர் பண்றாங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ என்னோட கஸ்டமர்ஸோட அந்த ஃபீட்பேக்ஸ் ரிவ்யூஸ்லாம் செக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி டேப் செக் பண்ணி பாருங்க. அங்க கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க அதை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் சொல்றதுனால கண்டிப்பா நீங்க வாங்க மாட்டீங்க. பிகாஸ் யாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க என்னோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ இந்த பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 100% நேச்சுரல் ப்ராடக்ட். எந்த விதமான கெமிக்கல்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இது கொடுக்காது. இது லேப் டெஸ்டட் ப்ராடக்ட். ஸோ நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஹோல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு தனியா ஸ்கின் ஒயிட்னிங் ஒரு ப்ராடக்ட், பாடிக்கு தனியா ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராடக்டே போதும் உங்க ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் சூப்பரா ஃபேரா வெள்ளையா சேஞ்ச் பண்றதுக்கு. இது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணும், டேனை கியூர் பண்ணும், உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே கியூர் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும், நெத்தி மட்டும் கருப்பா இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியா சில பேருக்கு டார்க்கா இருக்கும். அந்த டார்க்னஸை கூட பாத்தீங்க அப்படின்னா இது சூப்பரா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் பெர்மனண்டா இருக்குமா இல்ல இது ஸ்டாப் பண்ணி போயிடுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸும் பெர்மனண்டா இருக்கும். இது நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். 10 வயசுல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தைங்கல இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு செப்பரேட்டான பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இது ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற எந்த ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சேஃபா இருக்குமோ அந்த இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேரா வெள்ளையா சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு வர அவங்களோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் மாம்ஸ் ஆர் நியூ மாம்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு கெமிக்கல் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறதுல உங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு பதிலாக இந்த ஹெர்பல் பேஸ்ட் ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தையோட ஸ்கின்னும் நல்லா இருக்கும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அவங்க கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு வர அவங்களோட கலர் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கும். அவங்க ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேங்க் பண்ற அளவுக்கு சூப்பரா அவங்களோட கலர் இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு நாள் ரிசல்ட்ஸ் தெரியும் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களால வித்தின் 1 monthல இருந்து ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அடல்ட் பாத் பவுடர் ஆகட்டும் இல்ல பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஒயிட்னிங் பாத் பவுடர் ஆகட்டும், ரெண்டுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது கண்டினியூஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 monthல இருந்தே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடரை ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நார்மலி என்னோட சேனல் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு தான் நான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்ல தான் எல்லாமே அப்ளை பண்ணி காட்டுவேன். ஸோ அதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு மட்டும் போட்டு எப்படி நீங்க ஹோல் பாடி ஃபேர் ஆக்குனீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் பண்ணா எப்படிங்க ஃபேர் ஆகும்? எப்படி நான் ஃபேஸ்ல போட்டா ஹோல் பாடி ஃபேர் ஆகும்? நான் எது பண்றதா இருந்தாலும் அதை என் பாடிக்கும் சேர்த்து தான் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன் இது நீங்க பாடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் வீடியோல உட்காந்து ஃபுல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப லென்த்தா போயிடுன்றதுனால
கிறிஸ்பாக இருக்கணுன்றதுக்காக நான் ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். மேக்ஸிமம் நான் என்னோட சேனலில் காட்டுற எல்லா ரெமடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஸ்கின் அப்படின்றது இங்கேயும் ஸ்கின் தான், இங்கேயும் ஸ்கின் தான், இங்கேயும் ஸ்கின் தான், காலில் எல்லா இடத்துலையும் ஸ்கின் தான் இருக்குது. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஈக்குவலாக பியூட்டிஃபுல்லாக அழகாக ஈவன் டோனாக இருக்கும். ஃபேராக இருக்கிறதோட எது அழகுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் டோனாக இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் பாடிக்கும் வந்து பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு வந்து பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டு லெக்ஸ், அதாவது ஃபேஸ்லேருந்து நம்ம கால் வரைக்கும் எப்படி நம்ம வந்து நம்மளோட கலர் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஃபேராக ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமடி வந்து சொல்கிறேன். இது ஒரு மேஜிக்கல் ரெமடின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது செம்ம சூப்பராக ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இது யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எவ்ரி டைம் வந்து தெரியும். இது நம்ம ரொம்ப எஃபோர்ட்லாம் போடணும் அவசியமே கிடையாது. பட் இதோட அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடிச்சுக்கவே முடியாது, வேற லெவலில் இருக்கும். இது வந்து நார்மலி உங்களை வந்து ஸ்கின்னை வந்து ஃபேர் மட்டும் தான் ஆக்கும், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது அப்படியே ஒரு ஷைன் கொடுக்கும், பளபளன்னு இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணோன்னே வாவ் அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும், செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இது நீங்கள் வந்து பொண்ணுங்க மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பசங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்து பண்ணலாம். எல்லாருக்குமே நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ பொண்ணுங்க மட்டும்தான் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக பசங்களும் வந்து பண்ணணும். நம்ம ஜெண்டர் வைஸ் எதுக்கு பார்ஷாலிட்டி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம யாராக இருந்தாலும் எந்த ஜெண்டரில் இருந்தாலும் நம்மளை வந்து பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கிறது வந்து ஒரு தேவையான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஜெண்டரில் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கான குவான்டிட்டி தான் நான் இப்போ வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பப்பாயா வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து சின்னதாக 2 பீஸை மட்டும் எடுத்து நான் வந்து கையிலேயே என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சே மேஷ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். நான் வந்து அந்த பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 2 பீசஸ் அந்த பப்பாயா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் வந்து போட்டுக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு க்ரீம் மாதிரி வந்து ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு பேஸ்ட் வந்து க்ரீம் மாதிரி வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ட்ரை ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணும். ஸோ நான் வந்து என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஹோல் பாடிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் பாடி அண்ட் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் உங்களோட ஸ்கின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். செம்ம ரிசல்ட்ஸை கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 30 டேஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் அது ரெகுலராக டெய்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது எந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க இது எப்படி நாங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு வழி கிடையாது. நம்மளோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒன்ஸ் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். வேறு வழி இல்லை. நான் இந்த மாதிரி தான் வந்து என்னோட ஸ்கின் கலர்லாம் இம்ப்ரூவ் பண்ணேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட்ஸ் இல்லாமல் எந்த ரிசல்ட்ஸுமே வந்து கிடைக்காது. அதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பாய்.